வணக்கம் தமிழ் மக்களே. தமிழக அரசு சுமார் 1.3 கோடி மகளிருக்கு ரூபாய் 5,000 மகளிர் உரிமை தொகை வழங்கியிருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை மட்டும் போதுமா ஒரு தேர்தலை ஜெயிக்க? இது பத்தி சர்ச்சையான கருத்தை சொல்லியிருக்கிறாரு காங்கிரஸை சார்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள். என்ன சொல்றாருன்னா, மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த திட்டம். அதை செயல்படுத்தினது பாராட்டக்குரியது. ஆனா அதை மட்டுமே வச்சு தேர்தலில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, வெறும் பெண்களுக்கான கேஷ் ஸ்கீமை மட்டும் வச்சியே தேர்தலில் ஜெயிச்சிட முடியாது அப்படின்னும், கடந்த 9 தேர்தலில் 4 தேர்தலில் மட்டுமே இந்த மாதிரியான பெண்கள் ஸ்கீமை வச்சு ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னும், மிற்ற 5 முறை தோல்வியை தான் தழுவியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு ஆளுங்கட்சியை. ஆனா இந்த கருத்தை சொல்ற திரு பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னு கேட்டீங்கன்னா, இவரு தான் பல தேர்தல்களில் காங்கிரஸோட தோல்விகளுக்கு காரணமான வியூக வகுப்பாளர் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொல்ற மாதிரி மகளிர் உரிமை தொகை ஒரு கேம் சேஞ்சரா இல்ல ஒன் ஆஃப் த ஃபேக்டரா இன் சக்சஸ் அப்படிங்கிறது தேர்தலோட முடிவுக்கு அப்புறம் தான் தெரியும். நன்றி மக்களே.